இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு சீனாவால் தொடங்கப்பட்ட திட்டம் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். பண்டைய காலத்தின் பட்டுப்பாதை வழித்தடத்தை மீட்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் என்று சீனா சொன்னாலும் உண்மை அதுவல்ல. இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் முதலீடு செய்து அவற்றை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவதுதான் உண்மையான திட்டம். கடந்த 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி செய்தபோது இந்த திட்டத்தை தொடங்கியது சீனா. ஆனால் சீனாவின் துரதிர்ஷ்டம், அடுத்த ஆண்டே பாரத பிரதமராக பதவியேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அன்றில் இருந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் வளைக்க முயன்று பல நாடுகளை பிச்சைக்காரனாக மாற்றியது மட்டுமல்லாமல் அது சீனாவையும் கடும் நெருக்கடிக்கு தள்ளியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த லிஸ்டில் முதலில் உள்ள நாடு கென்யா. கென்யாவை வளைத்தால் ஹிந்து மகாசமுத்திரத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்று கணக்கு போட்டது சீனா. எனவே நைரோபி நைவஷா ரயில் திட்டத்தை செயல்படுத்த 10,000 கோடி கடன் கொடுத்தது சீனா. அது மட்டுமல்ல, அந்த ரயில் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தில் கடனை அடைக்க வேண்டும். ரயில் திட்டம் லாபத்தில் சென்றால் அதில் எடுத்துச் செல்லப்படும் பொருட்களை சீனாவிடமிருந்து மட்டும்தான் வாங்க வேண்டும் என்றும் கண்டிஷன் போட்டது சீனா. இது முட்டாள்தனமான பொருளாதார ஒப்பந்தம் என்பதால் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் கென்யா தவித்து வருகிறது. ஓட்ட முதலை எடுக்க முடியாமல் சீனாவும் தவித்து வருகிறது. இதேபோல் இலங்கை, நேபாளம், மாலத்தீவு போன்ற நாடுகளும் கடனில் சிக்கிக் கொண்டன. முக்கியமாக பாகிஸ்தானில் சிபிஇசி திட்டத்திற்காக பல்லாயிரம் கோடிகளை இறைத்தது சீனா. ஆனால் பாகிஸ்தானில் பொருளாதாரம் வளரவில்லை, பயங்கரவாதம் மட்டும்தான் வளர்ந்தது. இதனால் அங்கும் சீனாவால் எந்த லாபத்தையும் பெற முடியவில்லை. தற்போது அனைத்து நாடுகளுக்கும் ஆபத்பாந்தவனாக இந்தியா பொருளாதார உதவிகளை செய்து வருகிறது. அதே நேரம் சீனா பெரும் நிதிச்சுமையில் சிக்கிவிட்டது. அது மட்டுமல்ல, இந்தியாவை வளைக்க வேண்டும் என்ற திட்டத்திலும் தோற்றுவிட்டது. இதனால் சர்வதேச அளவில் சீனாவின் ஆதிக்கம் குறைந்து இந்தியாவின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.